மரம் சொன்னா ஓகே. இப்போ உட்கார்ந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எழுந்திருச்சேன். பூ சொன்னா மரம் சொன்னா கிளை சொன்னா சரியா? பூ மரம் கிளை. பூ மரம் கிளை. ஓகே, யாரெல்லாம் நீங்க பார்க்கலாமா? கிளை கிளை மரம் பூ பூ கிளை மரம் பூ கிளை பூ பூ கிளை பூ கிளை மரம் கிளை பூ. சரி, இப்போ வந்து நெக்ஸ்ட் வசனம் பார்க்கலாமா? பரிசுத்தத்தில் நிலைத்து பரிசுத்தத்தில் நிலைத்து பரிசுத்தத்தில் நிலைத்து பரிசுத்தத்தில் நிலைத்து சத்தமா பரிசுத்தத்தில் நிலைத்து பரிசுத்தத்தில் நிலைத்து பரிசுத்தத்தில் நிலைத்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தராய் இருங்கள்.
சொல்லுங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் நீங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். சொல்லுங்க. ஃபீல் பண்ணிடணும்னா
அது கீழே என்ன எழுதியிருப்பான் சுந்தரு? நான் பார்த்து எழுத மாட்டேன் அப்படின்னு எழுதியிருப்பானா? அதை பார்த்த உடனே சாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். என்ன எப்படி நம்ம கிளாஸ்ல ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு? அவர் வந்து சுந்தர் வீட்டுக்கு போவாரு. சுந்தர் வீட்டுல இருக்காரா? யாரு? அவங்க அம்மாவும் அத்தையும். நம்ம வீட்டுக்கு யாரும் சார் டீச்சர் வந்தா பயப்படுவீங்களா சந்தோஷப்படுவீங்களா? சந்தோஷப்படுவியா? அப்படியா? நான்லாம் பயப்படுவேன். ஐயோ நம்மளை பத்தி எதாவது சொல்ல வந்துட்டாங்க நல்லா பயப்படுவேன்ப்பா. நீ சந்தோஷப்படுவியா? அப்படியா? சரி. அப்படி அவங்க அம்மாவும் அத்தையும் ஐயோ ஏதோ பண்ணிட்டான் சுந்தர் தப்பு பண்ணி
தெரியாது இங்கே இருக்கும் அப்ப அந்த பாடல்கள்ல எப்பவுமே நீங்க எழுதினோம் பாடல் இதுல போனாலும் எழுது
பாடணும். அதில் இந்த வசனங்கள் கற்றுக் கொடுத்தாங்களா, அதெல்லாம் நீங்கள் அப்பப்போ எழுதியும் சொல்லி பார்த்துட்டே இருக்கும். சரிதானா? சரி, எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. சீக்கிரமாக முடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் ஒரே கதை மட்டும் என்ன ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கிற மாதிரி பாருங்க. டீச்சர் இப்போ நாங்கள் டீச்சர் சொல்கிற கதை அழைப்பின் இலக்கிய அப்படிங்கிற தலைப்பில் உள்ள கதை. ஓகேவா? நம்ம கதையில் முதல்ல ஒரு நேம் சாமீர் அடிகள் சொல்லுங்க பார்க்கலாம். சாமீர் அடிகள் அவர் என்னது ஊழியம் என்ற அவருடைய அழைப்பை ஏற்று அவர் ஊழியம் பண்றதை பற்றி என்ன இப்போ சொல்ல போறேன். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னது பசிபிக் மகா சமுத்திரம். சமுத்திரம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சமுத்திரம்னா சொல்ல போறேன், பெரிய பிள்ளைலாம் படிச்சிருப்பீங்களா ஸ்கூல்ல? சமுத்திரம்னா என்னது? கடல். கடல் சமுத்திர கடலுக்கு இன்னொரு பேர் சமுத்திரம் அப்படின்னு நம்ம பெரிய கிளாஸ்ல படிப்போம். அதுல 7 பெருங்கடல்கள்லாம் படிப்பீங்க. என்ன அதுல ஒண்ணு பசிபிக் கடல். இந்த பசிபிக் கடல்ல கடலுக்குள்ள தீவு அப்படின்னாங்க. கடல் சுத்தி சுத்தி கடலா தான் இருக்கும். நடுவுல வந்து என்ன இருக்கும்? பிளேஸ் இருக்கும், இடம் இருக்கும். அதுக்கு பேர் தான் தீவு அப்படின்னு சொல்லு. நம்ம இந்தியாவுக்கு பேர் என்ன பேர் சொல்லுவாங்க தெரியுமா? பெரிய பிள்ளை படிச்சிருக்கீங்களா? ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களா? என்ன சொல்லுவாங்க இந்தியாவுக்கு? என்னது? தீபகற்பம். ஏன் தீபகற்பம்னா என்னது? 3 பக்கத்துல கடல், ஒரு பக்கத்துல இப்படிலாம் என்னது நிலம். நம்ம சுத்தி கிழக்க கடல், மேற்க கடல், தெற்க கடல். ஆனா வடக்க பகுதியில ஃபுல்லா நிலம். அதனாலதான் நம்ம இந்தியாவுக்கு தீபகற்பம் பாடத்துல படிப்பீங்க. ஏன்னா மேற்கத்துல கேள்வியே வரும், இந்தியா தீபகற்பம். அதே மாதிரி தீவு அப்படின்னா எல்லா பக்கத்துலயும் சுத்தி பசிபிக் பெருங்கடலுக்குள்ள இருக்கக்கூடிய தீவு. அந்த தீவுடைய பேர் என்னன்னா மலைக்கால் தீவு. அந்த தீவுல என்னது ஒரு 2000 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. எவ்வளவு குடும்பங்கள் வசிக்கிறாங்க? 2000. அப்ப அது அங்க வந்து வாழும்போது அதுல ஒரு சிலருக்கு குறையுது. என்ன வந்து சோமுலாம நோய் வந்து என்ன கவனிக்கணும்? கேள்வி இடையில கேட்பேன், கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. பாப்பா சின்னப்பா நேரம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் தான் முடியும் பாரு. குஷ்டரோகம். குஷ்டரோகம் அப்படின்னா புண்ணுனா வந்து அவங்கள என்னது யாரும் புண்ணு ரொம்ப வந்ததுனால அவங்களாம் ஒதுக்கி வைக்கப்படுவாங்க. அதுக்காக அவங்க வந்து எல்லாரோட சேர்க்க மாட்டாங்க. ஏன் சேர்த்தா அது வந்து நமக்கும் இருந்துடும் பரவியும் அப்படின்னு சொல்லி பயந்து போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமாகவே ஒதுக்கப்படுவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஒதுக்கப்பட்டிருந்தாங்க. அந்த இடத்துல தான் நான் ஒரு பேர் சொன்னேன். என்ன பேர்? சாமீர் அடிகள். அவர் நினைக்கிறாரு நம்ம அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து ஊழியம் செய்யணும், அவங்களுக்கு போய் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. உடனே அவர் என்ன செய்யறாரு? அவரால் முடியாது. அவருக்கு மேல உள்ள பிஷப் பாதிரி மாஸ்டர்லாம் சொல்றாரு, நான் என்ன செய்யணும், அந்த மக்களுக்காக நான் என்ன சிறப்புல நிற்க போறேன், போய் நான் ஊழியம் பண்ண போறேன் அப்படின்னு உதவி செய்ய போறேன், அவருடைய நோய்களுக்காக வந்து ஜெபிக்க போறேன், அவருக்கு அதனால என்ன உதவிலாம் செய்ய முடியுமோ நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் சாமீர் அடிகள். இதுதான் சாமீர் அடிகள். பாரு அப்படி நினைக்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? அந்த இடத்துக்கு என்ன செஞ்சாரு? ஊழியத்துக்காக போயிடுறாரு. அங்க போனா அங்க கஷ்டப்படக்கூடிய மக்கள் மத்தியில வந்து அவரால் என்னென்ன உதவிகள்லாம் பண்ண முடியுமோ, அவருடைய புண்ணுகளுக்கு மருந்து வச்சுக்கிறது, அவரால் முடிஞ்ச உதவிகள் எல்லாம் பண்ணாரு. அரசாங்கத்துல ஹெல்ப் கேட்டு அவங்களுக்கு மருத்துவமனை கட்டி கொடுத்தாரு, அவங்களுக்கு வீடுகளை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அப்படி என்ன கல்விகள் பண்ண முடியுமோ அதெல்லாம் எனக்கு ஜெபத்தின் மூலமா கவர்மெண்ட் எனக்கு நிறுத்தப்பாட கேட்டு என்ன செஞ்சாரு? ஒரு நல்ல செயல்களெல்லாம் என்ன செய்தாரு. அதனால அந்த நிறைய பேர் நினைச்சுட்டாங்க, அந்த நோய் பிடித்தவங்க எல்லாம் குணமாயிட்டாங்க. அப்படி ஊழியத்தை அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்துல ஒரு நாள் என்னது எனக்கு ரொம்ப கால்லாம் வலிக்குது, தண்ணி போட்டுட்டு வா அப்படின்னு அவருடைய உதவியாளரை பார்த்து கேட்கிறாரு. உடனே உதவியாளரை பார்த்து கேட்ட உடனே அவங்க வெண்ணி கொண்டு வந்து, காலெல்லாம் ரொம்ப வலிக்குன்னா வீட்டுல என்ன பண்ணுவாங்க? காலில் வெண்ணி ஊற்றுவாங்கல்ல, வெண்ணி ஊற்றுனா கால் வலி உடைச்சல் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாதிரி அவர் கொண்டு வர சொன்னோடனே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே அவர் பாடு காலில் தூக்கி ஊற்றுறாரு. அவர் உடனே உதவியாளர் சொல்றாரு, இந்த வெண்ணி ஊற்றுறது சூடா இருக்கு, இதை பார்த்து காலில் ஊற்றுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொன்னா அவர் பாடு தப்புன்னு ஊற்றுறாரு. ஆனா இவருக்கு என்ன தெரியல, ஒரு உணர்வே தெரியல. உடனே அதுக்கப்புறம் தான் நினைக்கிறாரு, நமக்கும் இந்த மாதிரி அந்த நமக்கும்
வந்துட்டேன் அப்படிங்கிறது அதற்கு அப்புறம் தான் அவர் புரிந்து கொள்வார். இருந்தால் கூட அவர் என்ன செய்யலை, அவருக்கும் அந்த நோய் இருந்து அவங்க கூட இருந்து அந்த மக்கள் கூட இருந்து பணிவிட பண்ணதுனால அவருக்கும் அந்த நோய் எதிர்த்து ஆரம்பிச்சு உடனே அதுக்கப்புறம் நினைக்கிறாரு, ஆனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், என்னுடைய அழைப்பிலிருந்து நான் என்ன செய்ய மாட்டேன், பின்வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அப்புறமா அவங்க 12 ஆண்டுகளுக்கு எத்தனை வருஷம் 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் அதே இடத்துல இருந்து அதே மக்களுக்கு பணிவிட செய்தாரு பண்ணாரு, உதவிகளை செய்தாரு, விபத்துல வழி நடத்தினாரு, கஷ்டப்படுகிற மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆறுதலான வார்த்தைகளை பேசினாரு, அன்பு காட்டினாரு. அப்படி இருந்தாரு சாமி எல்லாரும் என்ன பண்ணாரு, உதவியாளர் கொண்டு வந்து தண்ணியை குடிக்கிறாரு. அவருக்கும் என்னது காலில் வந்துட்டு இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில அவர் தண்ணியே அர்ப்பணிச்சு இருந்தாரு, ஊழியம் செய்தார். சாமி அடிகள் அப்படின்றது அடுத்து எழுதியிருந்தாரு தன்னுடைய 49வது வயதுல அந்த நோயுடைய தாக்கத்தால் இறைவனதி செய்தார் அப்படின்னு சொல்லப்படுது. பாரு அவர் பார்த்து தன்னுடைய அழைப்புல கடைசி வரை இருந்தார், உறுதியா இருக்கார். இப்ப கூட நீங்க வசனத்தை படிச்சு பார்த்தீங்களா, அழைப்பில் நிலைத்தீர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாக்கா. அதன் அடிப்படையில பாரு அவர் தன்னோட அழைப்பு நம்ம ஊழியம் செய்யறது, மக்கள் மத்தியில எல்லாரும் கஷ்டப்படுகிறவர்கள் மத்தியில ஊழியம் மட்டும்தான் கடவுள் என்னை அழைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே அர்ப்பணிச்சு இறுதி வர மக்களுக்காக இருக்கிறாரு, பணியாற்றினார், அன்பு காட்டினார். நம்ம அன்பு இருந்தாலும் என்ன செய்யலாம், உதவி செய்யலாம். ஒரு ஸ்கூலோட இருக்கிறாங்க, ஒரு ஸ்கூல்ல பார்த்தா வாங்கிட்டு இருக்கிறாங்க, உனக்கு அன்பா இருந்தா உங்க வீட்டில் உங்க அம்மா நீங்க உனக்கு சொல்லுங்க அப்படின்னா ஓடி கஷ்டப்படுவாங்களா, கஷ்டப்பட மாட்டாங்க, ஓடி போய் தொடச்சுவாங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்டு பண்ணி கொடுக்கல, ஒரு கஷ்டத்துல ஏதோ ஒண்ணு பட்டுட்டு கொண்டு நீ இறக்கப்பட்டு போய் செய்வ. அன்பு இருந்தாதான் செய்யலாம், என்ன இருந்தாலும் செய்யலாம், அன்பு இருந்தாலும் செய்யலாம். அன்பு இல்லை அப்படின்னு சொல்லியாருன்னா அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக தான் போகணும். அப்படின்னு வரான் பாரு அன்பை மாற்றி மக்கள் மத்தியில இறுதி வரை இருக்கிறாரு, சாமி முதலால் இருக்கிறாரு, ஊழியம் செய்கிறாரு. அதே போல நாமும் இந்த இடத்துல இருக்கிறோம். நமக்கு கடவுள் என்னென்ன அழைக்கிறாரோ இலக்கின் படி நம்ம செய்யணும். நமக்கு உங்களால் முடிந்ததை நீங்க செய்யலாம். உங்க பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யலாம், அன்பு காட்டணும். முதல்ல என்ன செய்யணும், அன்புள்ளவங்களா இருக்கணும், உதவி மற்றவங்களுக்கு இழக்கப்படுறவங்களா இருக்கணும். இல்லை உங்க வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க, பக்கத்தில் உங்க சுற்றி இருப்பாங்க, அவங்களுக்குலாம் உன்னால முடிந்த உதவியை என்ன செய்யணும், செய்யணும். உங்களோட தாத்தா பாட்டிக்கெல்லாம் உதவி செய்ய அது கடவுளுடைய கடமை. ஆனால் மற்றவங்களுக்குலாம் ஒரு தாத்தா பற்றி நீ போயிருந்த உன்னை முடிந்த உதவி எழுதி இடம் அப்படி என்ன செய்யணும், நம்ம உன்னால முடிந்ததை என்ன செய்யணும். சாமி நடிகர் எப்படி இருந்து அந்த அழைப்பை ஊற்றி அதே ஊழியம் செய்து இருந்தார்கள். அதே போல நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு உணர்ந்து நம்ம என்ன செய்யணும், நல்ல பிள்ளைகளா சமுதாயத்தில் நமக்கும் பிறருக்கும் மற்றவங்களுக்கும் நல்ல பிள்ளைகளா என்ன செய்யணும். இதுதான் அந்த கதையை சொல்லலாம். போகலாமா, எல்லாம் முழங்கால் கொடுக்க பார்க்கலாம். கேட்ட சத்தியத்துல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு முயற்சியும் தலைப்புல ஜெபத்துல நிலைத்தது, பரிசுத்தத்துல நிலைத்தது, அழைப்புல நிலைத்தது அப்படிங்கிற தலைப்புல இருந்தாங்கக்கா கண்ண முடியும். கண்ண முடி கேட்ட சத்தியத்தை ஒவ்வொன்றையும் நினைச்சு பார்க்கணும். இந்த கதைலாம் அப்பா சொன்னாங்க, இந்த கதைலாம் சொன்னாங்க, இதுபடி நான் எழுதியும் நான் நடக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் எழுதியும் நல்ல மகனா மகளா வீட்டில் என்ன செய்யணும், குடும்பத்துல இருக்கணும்ப்பா, குடும்பத்துல கீழ்ப்படியில் உள்ள பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ள மனசுக்குள்ள எல்லாரும் கண்ண முடியும். கண்ண முடியும் நானும் ஒரு நல்ல மகனா மகளா வாழணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தன்னை அர்ப்பணித்து விஷயம் உங்களால் எந்த ஜோம் பண்ண முடியும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொல்லி ஏற்றப்பட்ட இடத்துல ஒவ்வொருத்தரும் தன்னோட ஆட்சி உரையும் போது ஏற்றப்பட்ட பக்கத்தில் ஒன்று இருக்கிறாங்க. ஜோம் பண்ணலாமா, ஜோம் வாழ்க்கை கத்தாவே சகோதரிக்கு கொடுப்பா கற்பனை சகோதரிக்கு கொடுப்போடு கத்தாவே அவ்வளவு ஆர்வத்தோடு செய்ய உண்மையை ஆசீர்வதிப்பா. எல்லாம் உன் சோதனைக்கு கத்தாவே வந்திருக்கிற கத்தாவே கத்தாவே இந்த சேர்க்கப்படுகிறது அடையாண்டு கத்தாவே ஒன்றுபட்டு முன்மான கத்தா அதனை கருணை சொல்லி கத்தாவே நான் விசுவாசத்தோடு கத்தாவே காத்திருக்கா அதெல்லாம் உன் சோதனைக்கு கத்தாவே இந்த கத்தாவே அதிகமாக மக்கள் கத்தாவே ரசிக்கப்பட கத்தாவே கத்தா வரும் சந்ததியை கத்தாவே
கையில கத்தாவே கத்திட்டுக்கா ஜெபிக்கிற கத்தாவே நிலைத்திருக்கிற உதவி செய்யப்பா கத்தாவே அன்பில் நிலைத்திருக்க உதவி செய்யப்பா அழைப்பில் நிலைத்திருக்க உதவி செய்யப்பா ஒவ்வொரு கத்தாவே நல்ல ஞானத்தை கொடுக்கப்பா கீழ்ப்படியை கொடுக்கப்பா பொறுமையை கொடுங்க அன்பை கொடுங்க கத்தாவே எதுவா அனைவரும் கத்தாவே சரியாக படிக்கிறதா உடைய வாழ்க்கையை முன்னேறி கொடுக்கப்பா தெரிகிற கத்தாவே இன்னையோடு கத்தாவே வந்து வேலைக்காக ஜெபிக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு சகோதரிகளுக்காக ஜெபிக்கிற கத்தாவே சகோதரியை ஆசிரியர் கத்தாவே உங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுக்கப்பா அமேன் கொடுத்திருக்கிற கத்தாவே என் பொறுப்பை நடத்திய கத்தாவே வீட்டுக்கா ஜெபிக்கிற கத்தாவே இவ்வளவு ஜாபத்தோடு கத்தாவே உங்களுடைய விருப்பத்தை கத்தாவே நிறைவேற்றிய கத்தா எடுத்துப்பா நீங்களே ஆசிரியர் கத்தாவே இந்த மாதிரி கத்தாவே இன்னும் நடக்கிற கத்தாவே அடுத்த நாள் வெற்றிக்கிற கத்தாவே உங்களுடைய பரமோடு கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தாவே நீங்கள் கூட்டிக் கொண்டு வாங்கப்பா அமேன் துதிக்கிற கத்தாவே துதி வன மணி நமக்கு